ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே சூப்பராக இருக்கிறோம். ஆக்சுவலி நாங்கள் நிறைய வீடியோஸ் எல்லாம் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணல. ஷார்ட்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பிகாஸ் ரொம்பலாம் வெளியேயும் போகிறதில்ல இப்போல்லாம். நாங்கள் கொஞ்ச நாளாக மஸ்கட் போகணுன்னு டிசைட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அதோடைய டைம் வந்துச்சு. ஸோ ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது காலையில் 5 AM தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். 4 AMக்கெல்லாம் இங்கேருந்து போயிடணுன்னு நினச்சோம். பட் அது நடக்கலை. ரெடி ஆகிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 5 AM ஆயிடுச்சு. ஸோ ஆனால் அந்த டைமில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஸ்பெஷல் ஃபீலாக இருந்துச்சு. ரொம்ப வெளிச்சம் எல்லாம் இல்லை. ஓகே, சன்ரைஸ் ஆகலை அந்த டைமில். ஸோ ரொம்ப காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் இப்படி சைட் வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணோம். ஆக்சுவலி காலையில் 3 AM எல்லாம் எழுந்திரிச்சோம். கொஞ்சம் இட்லி அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு தான் ரெடி பண்ணி தான் நாங்கள் ட்ராவல் ஆரம்பித்தோம். ஸோ நான்லாம் 3 AM எழும்பிட்டேன். ஸோ இன்றைக்கி ட்ராவல் போகிற அந்த என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. ஸோ லாஸ்ட் டேயும் நைட்டு டைமுக்கு தூங்கவும் இல்லை. நான் நினச்சிட்டு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாம் தூங்கிடுவோம் அப்படின்னு. பாப்பா மட்டும்தான் தூங்கிட்டேன். நாங்கள் எல்லா மீன்ஸ் வெளியே ஒவ்வொரு இடத்தையும் இப்படியே பார்த்து ரசிச்சுட்டே வந்தோம். ஆக்சுவலி நாங்கள் துபாய் பார்டர் ஹத்தா ரீச் ஆகிறது வரைக்கும் சன்ரைஸ் ஆகலை. ஸோ அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல், லைட்டாக கூல் ப்ரீஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாப்பி ஃபீலிங். வார்த்தைகளே இல்லை. இது மாதிரி மவுண்டன் அப்படியே தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். அப்புறம் சன்ரைஸ் ஆகிற டைமு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்னதாக வெளிச்சம் வந்துச்சு. அதெல்லாம் என்னுடைய பையன் பார்த்துட்டு ரொம்ப அது சன்ரைஸ் பற்றியெல்லாம் பேசிகிட்டே இருந்தான். இது ஆக்சுவலி ஹத்தா டேம். ஓகே, அது ஃபுல்லாகவே தண்ணி நிறைஞ்சிட்ருக்கு. முன்னாடி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுல்ல. ஸோ அதனால் இங்கே ஃபுல்லாகிடுச்சு, தண்ணி நிரம்பிடுச்சு. இந்த பிளேஸ் ரொம்பவே குளிராக தான் இருந்துச்சு. குளிர் மீன்ஸ் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாத நிலைக்கு இல்லை, நல்ல ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் தான் இருந்துச்சு நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது. இது 2 weeks முன்னாடி ட்ராவல் பண்ணியிருக்கோம். இங்கே நாங்கள் இப்போது ஹத்தான்னு சொல்லும்போது துபாய் பார்டர். ஓகே, ஸோ இங்கே பெட்ரோல் பம்ப் இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 5-10 minutes இங்கே வெயிட் பண்ணி வாஷ்ரூம் போகிறதா இருந்தால் போகலாம். இங்கே சின்ன ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ அங்கே நாம் டீ, காஃபி, ஏதாவது ஸ்மால் ஸ்நாக் எல்லாம் சாப்பிட்லாம். அப்புறமா ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஹத்தா பார்டர் அப்படின்னு ஹத்தான்னு சொல்லும்போது துபாய் பார்டர், அங்கேயும் நமக்கு செக்கிங் எல்லாம் இருக்கும். ஸோ காரில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே கார்லாம் செக் பண்ணுவாங்க. ஆக்சுவலி என்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டைம் அது என்ன ரூல்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. போகும்போது சில டைமில் நம்ம துபாய் பார்டர் அண்டு ஒமான் ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கேயும் செக்கிங் இருக்கும். ஸோ நாம் இறங்கி போய் எமிக்ரேஷன் எல்லாம் முடிக்கிறது மாதிரி இருக்கும். பட் இந்த தடவை போகும்போது நாங்கள் போகிற போது துபாய் பார்டரும் சரி, அப்புறம் ஒமான் பார்டர் 2 பிளேஸ்லேயுமே நாங்கள் கார்லேயே எங்களை செக் பண்ணி பாஸ்போர்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. ஸோ வரும்போது தான் நாங்கள் திரும்பி மஸ்கட்லேருந்து துபாய் வரும்போது நாங்கள் இறங்கி எமிக்ரேஷன் அட்டென்ட் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி நாங்கள் அங்கே செக் பண்ணுறது எல்லாமே நான் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலை. ஆக்சுவலி அங்கே எழுதியிருப்பாங்க அதெல்லாம் அங்கே அலோவ் கிடையாது அப்படின்னு. இங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆக்சுவலி அப்படி அந்த மாதிரி சொல்லியிருந்தால் நம்ம எடுக்க முடியாது. இப்போ நாங்கள் நியர்லி மஸ்கட் ரீச் ஆகிட்டோம். இப்போது மஸ்கட்டில் தான் நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். இது ஒரு ஷார்ட் ட்ரிப்பு தான், ஜஸ்ட் ஒரு 2-3 days நிற்கிறது மாதிரி. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் ஹோட்டலில் வந்துட்டோம். செக்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு இது ஹோட்டல் நேம் சாமா மஸ்கட் ஹோட்டல்னு சொல்லிட்டு, இதனுடைய எங்கள் ரூம்லேருந்து பார்க்கும்போது வியூஸ் ஆக்சுவலி இது வீடியோஸில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் நம்ம நேரடியாக பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பி ஃபீலிங். ஓகே,
ஸோ ஈவினிங் டைம்லலாம் ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் நடக்கிறதும் நிறைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போகிற சவுண்ட் அதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ரூமில் இருந்துட்டு நம்ம விண்டோஸ் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் எங்களுடைய ரூம். ஓகே, ஸோ என்னெல்லாம் ரூமில் வந்துட்டு வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ காஃபி இதெல்லாம் நாங்கள் ஃப்ரீ டைமில் பசங்க தூங்கிட்டு இருந்தால் நானும் ஹஸ்பண்டுமா உட்காந்து இதில் காஃபி போட்டு குடிப்போம். கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டெல்லாம் இருப்போம். ரொம்ப அது ஒரு ஹாப்பி ஃபீலிங், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து தேவைக்கு கேட்கும்போது தந்துடுறாங்க. ஸ்மால் ஒரு ஃப்ரிட்ஜ். பையன் வந்துட்டு ட்ராவல் பண்ணும்போதே ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு தான் ட்ராவல் பண்ணான். அவனுக்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. அதனால் இப்போது ஒரு 1:15 ஆகும்போது முடியும். ஸோ அப்போதைக்கு அவனை உட்கார வைக்க பிளேஸ் கிடையில. பாப்பா விட மாட்டா, டேப் கொடுக்க மாட்டா. அதனால தான் அங்கே உட்கார வச்சுருக்குறோம். ஆனால் அவன் அங்கே உட்காந்துக்கிட்டு டிவி கூட பார்த்துட்டு இருக்கிறது. பாப்பா வந்துட்டு உள்ளே வந்ததுமே அவள் ரிமோட் கையில் எடுத்துகிட்டு வச்சுட்டு அதுதான் டிவி ஆன் பண்ணுறதுக்கு பார்த்துட்டே இருந்தாள். நெக்ஸ்ட்டு நான் வந்து பண்ண ஒரே ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு வந்துட்டு பண்ணது, நான் சொன்னேன்ல கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு. பாப்பாவுக்கு இந்த நான் செரிலாக் அந்த மாதிரி ஏதாவது ஃபுட் சாப்பிட்லன்னா கண்டிப்பாக ஏதாவது கொடுக்கணும்ல, அதுக்காக. அப்புறம் நான் வந்து சூட்கேஸில் இருந்த எல்லாத்தையுமே நான் எடுத்து வெளியே க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிட்டேன், எல்லா ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லாமே. ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எல்லாம் கபோர்டில் தனித்தனியாக பாப்பாவுடைய ட்ரெஸ்ஸஸ் வீட்டில் போடுறது, வெளியே போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணேன். இது வந்துட்டு இந்த மெனூஸில் வந்துட்டு இங்கே ஹோட்டலில் நமக்கு ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணோன்னா இங்கேயே வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து இங்கேயும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம், வெளியேயும் போய் சாப்பிட்டோம். மோஸ்ட்லி வந்துட்டு கொஞ்சம் இங்கே ஹோட்டலில் இருந்து ரெஸ்ட் பண்ணுறது மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் மஸ்கெட்டில் எங்கெல்லாம் போனோம் அது பற்றியெல்லாம் டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.